Hello friends, I am Dr. Karthik. For the past few days, particle physicsல இருந்து நம்ம நிறைய கான்செப்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பார்ட்டிகல் பிசிக்ஸை பொறுத்தளவு அந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன, அதே மாதிரி கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேட் நம்பர் ஐசோஸ்பின்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து ஃபார் த பாஸ்ட் 3 டேஸாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்னோட வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வந்திருந்தது. நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் தேங்க்ஸும் சொல்லியிருந்தீங்க. என்னோட வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது என்னோட வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கமெண்ட் பார்த்தேன். அதாவது ஃபார் த பாஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சில பேர் பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். பேசிக் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த எக்ஸாமா இருந்தாலும், சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, கேட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, பேசிக் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ எந்த டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னமோ ஒண்ணுதான். ஆனா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதுல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல், இதுலதான் வந்து சேஞ்சஸ் வரும். பொதுவாக வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிசிக்ஸை பொறுத்தளவு ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடா இருக்கும். ஸோ தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸே வந்து கடந்த 10 வருஷமாவே வந்து அவங்க கேட்கறதே கிடையாது. டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்கறது கிடையாது. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது மாதிரி தான் வந்து இருக்குது. அதே மாதிரி கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அளவுக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்காது. கேட் எக்ஸாமுக்கும் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். பட் கேட் எக்ஸாம்ஸை பொறுத்தளவு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து மோர் தேன் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட் எக்ஸாம்ல கேட்பாங்க பிசிக்ஸை பொறுத்தளவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ். நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணி அந்த நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கும் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. தியரி ஓரியன்டான கொஸ்டின்ஸும் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் மாதிரியோ இல்லைன்னா வந்து கேட் எக்ஸாம் மாதிரியோ அதிகமா வந்து டிஃபிகல்ட்டா இல்லை. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிஜிடிஆர்பி பிசிக்ஸ், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஜெஸ்ட் எக்ஸாம், இப்படி எந்த ஒரு பிசிக்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம பாத்தீங்கன்னாலும் பேசிக் பிசிக்ஸ் அப்படின்றது ஒன்னா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல நான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ் ரிலேட்டடாகவும் சரி, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் சரி வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். கான்செப்ட்ஸ் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், கான்செப்ட்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படி போட்டு இருக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியே சில பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ் கவர் ஆகுற மாதிரியே வந்து நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லையும் சரி, மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல அதிகமான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி தான் இருக்குது. அப்கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து நான் முடிச்சிருக்க மாட்டேன். பட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ் ரிலேட்டடா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கேட்கறதுனால அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் எல்லாம் இப்போ இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் உடைய அந்த பிளேலிஸ்ட்
பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்றப்பல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரோச்ல வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அதனால பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ஆல்ரெடி வந்து சில வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது, பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றபடி வந்து நம்மளோட அப்ரோச்சை மாத்திக்கிட்டு கொஞ்சம் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் வந்து நான் வந்து நோட்ஸாவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து நோட்ஸாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா போர்டில் எழுதிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கான்செப்டுக்கான நோட்ஸாவே எழுதிட்டு இருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு பிஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைச்சது. ஏன்னா ஃபார் த பாஸ்ட் 3 டேஸா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு. ஸோ பிளேலிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, வீடியோஸ் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம அதுக்கு ஏற்றபடி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டென்ட்டை வந்து நம்ம மாற்றலாம். மறுபடியும் ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, வீடியோஸ்ல கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு தடவை நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நான் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ்னா என்னங்கிறத பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.